பாருங்கள், ஃபிசிக்ஸில் வந்து காந்தவியல் மேக்னட்டிசம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு. ஸோ நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆல் ஸ்டாண்டர்ட்ஸ்லேயும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் தான் இந்த மேக்னட்டிசம் அப்படிங்கிறது. இந்த சாப்டர் வந்து நம்முடைய கண்டென்ட்டில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தலாம். ஸோ 6th சாப்டர் மேக்னட்டிசம், 6th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் 9th 12th ஃபிசிக்ஸ். ஸோ 4 ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்குது. ஜென்ரலாகவே வந்து சிலபஸ் வந்து 6th to 10th இருக்கும்போது 6th to 10th ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய இந்த மேக்னட்டிசம் கம்ப்ளீட்டாகவே கவர் ஆகிரும். இந்த யூடியூப்பில் இந்த வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் ஆஃப் நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் இதை வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்க்கலாம், மேக்னட்டிசம்னா என்ன. ஜென்ரலாக மேக்னெட் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, காந்தம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அப்படியே மேக்னட்டிசம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணி ஒரு இரும்பை மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாக்கி அதை ஒரு பொருளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு பொருளை ரிப்ளஷன் பண்ணுறதுக்கும் இது பயன்படுத்தக்கூடிய இந்த ஃபிசிக்கல் ஃபினாமினா அப்படிங்கிறது தான் மேக்னட்டிசம். A physical phenomena where moving electric charges produce magnetic fields that cause attractive and repulsive forces between objects. அதுதான் மேக்னட்டிசம். இப்போ ஒன்ஸ் நம்ம மேக்னட்டிசம் சொல்கிறோம் இல்லையா, மேக்னெட்டுங்கிறது ஒரு ஒரு காந்தம். மேக்னட்டிசம் அப்படிங்கிறது அந்த எர்த்து பாருங்கள், எர்த்து அது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் தான் ஓடிட்டுருக்குது. ரெஃப்ரிஜிரேட்டரில் மேக்னெட்டிஸ் இருக்குது, மோட்டார்ஸ் எலக்ட்ரிக் மோட்டார்ஸில் மேக்னெட் இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மில் இருக்குது, மேக்னெட்டிக் டாய்ஸ், எலக்ட்ரிக் கிட்டார்ஸ், மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங், எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் சொல்கிறோம் பார்த்திங்களா. எல்லாத்துலேயும் இந்த மேக்னட்டிசம் அப்படிங்கிற ஃபினாமினா வந்து செயல்படுது. ஜென்ரலாக இந்த மேக்னெட்ஸ் வந்து நம்ம 2 விதமாக பார்க்கலாங்க. ஒன்று வந்து நேச்சுரல் மேக்னெட்ஸ், அப்புறம் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. நேச்சுரல் மேக்னெட்ஸ், ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ், இயற்கை காந்தம், செயற்கை காந்தம். ஜென்ரலாக ஒரு காந்தம் இருக்குது, அந்த காந்தம் எப்படி இருக்குன்னா, இயற்கையாக கிடைச்சிச்சு அப்படின்னா அது வந்து இயற்கை காந்தம் தான். சரிங்களா? ஜென்ரலி எங்கே தே ஆர் ஃபவுண்ட் இன் ராக்ஸ் அண்டு சாண்டி டெபாசிட்ஸ், மணர் படிவுகளிலும் பாறைகளிலும் கிடைக்கக்கூடிய ஒரு மேக்னெட்டு. இந்த இயற்கை காந்தம் பேசிக்காக எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்ட்ராங்கஸ்டாக இருக்குங்க, வலிமை மிகுந்ததாக இருக்கும். சீக்கிரமாக வந்து அதோடைய காந்தப்பன்மையை அது வெளியே விடாது. இயற்கை காந்தம் அப்படின்னு. ஜென்ரல் இந்த காந்தம் அப்படின்னு சொன்னாலே வந்து இரும்பு சம்மந்தப்பட்டது தான் இல்லையா. நம்ம ஒரு பாத்திரம் வாங்குகிறோம், அவள் அலுமினியம்னு சொல்லுவாள், ஆனால் சில்வர்னு சொல்கிறான், ஸ்டைன்லெஸ் ஸ்டீல்னு சொல்கிறான். ஆனால் நம்மளுக்கு சந்தேகம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கையில் ஒரு சின்னதாக காந்தத்தை வச்சு டச் பண்ணி பார்ப்போம், இது இரும்பு இருக்கா அப்படின்னு. ஸோ இரும்பு தாதுக்களை பேஸ் பண்ணி நம்ம வந்து காந்தத்தை உருவாக்குறோம் இல்லையா. அதோடைய ஓர்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இதெல்லாம் படிச்சிருக்கோம், கெமிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம். ஸோ ஹேமடைட் 69%, மேக்னடைட் 72.4%. சரிங்களா? அது மாதிரி சிடரைட் 48.2%. அதில் ஆல்ரெடி படுத்திருப்போம் மேக்னடைட்னு ஒன்று இருக்கும், அதான் நம்ம 72.4% இருக்கக்கூடிய அந்த இரும்பு அது எப்படி இருக்குது அப்படின்னா ஆக்சைடு தாதுவாக இருக்குது, ஆக்சைடு மினரல்ஸ். சரிங்களா? ஆக்சைடு ஓஸ். இதனுடைய வாய்ப்பாடு படித்து வச்சுக்கோ, எக்ஸாம்பிள் கேட்பாங்க. F3O4, Fe3O4. சரிங்களா? Fe3O4 அப்படிங்கிற மேக்னடைட் அந்த பண்பு தான் காந்த பண்புக்கு ஒத்து போய் கிடக்குது. இந்த நேச்சராக வரக்கூடிய இந்த மேக்னெட் எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் வந்து டெஸ்ட்ராய் ஆகுது, நெவர் கெட்ஸ் டெஸ்ட்ராய், அப்படியே நிற்கும். முக்கியமாக சொல்லப்போனால் இந்த லோட்ஸ்டோன் ஆர் யூஸ்டு டு மேக் காம்பஸஸ் இன் தி ஓல்டன் டேஸ். ஸோ லோட்ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான காந்தம். அந்த காந்தத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, இந்த திசை காட்டியாக பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் மனிதரால் உருவாக்கப்பட்ட காந்தம் தான்
அது வந்து செயற்கை காந்தம் அப்படின்னு பேர் வருது. இப்போது காந்தத்தை பற்றி படித்ததுக்கப்புறம் ஒரு முக்கியமான பண்பு காந்தத்தில் இருக்குது என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரியா, மேக்னெட்டிக் ஃபீல்டு காந்த புலம் என்பதை நம்ம படித்து வச்சுக்கணும். ரெகுலராக கொஸ்டின் கேட்பாங்க. காந்த புலம் அதனுடைய சிம்பிள் என்னன்னு கேட்பாங்க. பி பாருங்கள், பி வெறும் பி. அதனுடைய யூனிட் டெஸ்லா. இந்த மூணுமே ஒரு கொஸ்டினாக வரும். சரிங்களா, மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதனுடைய சிம்பிள் பி, அதோடைய எஸ்ஐ யூனிட் டெஸ்லா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த காந்த புலம்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு ஒரு கம்பியில் கரண்ட்டு போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இது சுற்றி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். சரிங்களா, கேள்விப்பட்டிருப்போம், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அதுபோல் மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்னெட்டுக்கு மேலே இருக்கும். அவ்வளோதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒரு புலம் உருவாயிருக்கும். சொல்லியிருக்கான் பாருங்கள், த ரீஜியன் அரவுண்ட் தி மேக்னெட்ஸ் வேர் இட்ஸ் மேக்னெட்டிக் இன்ஃப்ளூன்ஸ் கேன் பி ஃபெல்ட். அதுதான் பண்ணுறதுங்க, அது ஈஸியாக நம்ம உணர முடியுமோ. எப்படி உணர்வீங்க? பக்கத்தில் ஒரு இரும்பை கொண்டு போனோம்னா பிடிச்சி இழுத்துரும். வேறு ஏதாவது மேக்னெட்டை கொண்டு போனால் பிடிச்சி இழுக்கும் இல்லையா? அது இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த காந்தவியல் காந்தத்தை பற்றி படிக்கக்கூடிய அந்த மேக்னட்டிசத்தை ஒரு சயின்டிஸ்ட் பேர் பாருங்கள், வில்லியம் கில்பர்ட். படித்து வச்சுக்கோ, வில்லியம் கில்பர்ட். அவர் தான் முக்கியமான காரணம். இவர் கண்டுபிடிச்ச காந்தம், அவர் உருவாக்கின காந்தம் மிகப்பெரிய காந்தமாமா. எந்த ஆண்டு அப்படிங்கிறது ஒரு நெட்டில் சர்ச் பண்ணி நோட் பண்ணிக்கணும். ஆனால் இவர் பிறந்த ஆண்டு தான் கொடுத்துருக்காங்க. 1544 மே 24 அவர் பிறந்திருக்காரு. இவர் பேசிக்காக இரும்பு தாது இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் உருவாக்கியிருக்காரு. இவர் கண்டுபிடிச்ச அந்த மேக்னெட்டுக்கு பேர் தான் தி மேக்னடைட் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. ஸோ பேசிக்காக டு யூ நோ அப்படிங்கிற புக்கில் கொடுத்துருப்பாங்க. இப்போ காந்த புலத்துக்கு வரலாம். மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆஃப் ஸ்ட்ரென்த்து, அதோடைய மதிப்பு என்ன அப்படின்னு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு பாருங்கள், எல்லாமே டெஸ்லாலாம் சொல்லுவாங்க. டெஸ்லாவில் சொல்கிறது தான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஹியூமன் பிரெயின் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குங்க. ஒரு பிடி இருக்குதாம்மா. பீனுங்கிறது பீக்கோ, டீங்கிறது டெஸ்லா. நம்முடைய கேலக்ஸி விண்மீன் திரள் அதில் 0.5 நேனோ டெஸ்லா. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, கேட்பாங்க. அதே மாதிரி மைக்ரோவேவ் ஓவன் இருக்கு இல்லையா, அதில் 8 மைக்ரோ டெஸ்லா. அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கெங்க, சென்னை எர்த்தில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு சென்னையிலேருந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. சென்னை பேஸ் பண்ணி 42 மைக்ரோ டெஸ்லா. எம்ஆர்ஐ சென்டரில் 2 டெஸ்லா இருக்குது. 2 டெஸ்லா அதிகமாக இருக்குது இல்லையா. ஸோ இது என்ன பண்ணுவாங்க, பொறுத்துகளை கேட்பாங்க, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. சரியா, இதுவே அப்படியே நீ வந்து என்சிஆர்டி புக்கு எடுத்து போய் ஓப்பன் பண்ணிப்பார். என்சிஆர்டி புக்கு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா எங்கேயும் கிடைக்காது, வாங்கவும் முடியாது. டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஹியூமன் பிரெயினு கொடுத்துருக்காங்க, கேலக்ஸியை கொடுத்துருக்காங்க, மைக்ரோ ஓவன் கொடுத்துருக்காங்க, சென்னையில் எர்த்தை பற்றி கொடுத்துருக்காங்க, எம்ஆர்ஐ ஸ்கேனரை பற்றி கொடுத்துருக்காங்க. இதை தவிர வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது என்சிஆர்டி புக் எடுத்து படிச்சுக்கிட்டா எஸ்எஸ்சி ஆர்ஆர்பியில் அது கேட்பாங்க. இப்போ நம்ம பீக்கோ ஓனா பார்த்தோம் இல்லையா, மைக்ரோ அப்படி பார்த்தோம்ல, அதனுடைய டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 10⁻1 அப்படிங்கிறது டெக்கா, 10 ஸ்கொயர் ஹெக்டா, 10 கியூப் கிலோ, 10⁻6 மெகா, 9 வந்தால் ஜெகா, 12 வந்தால் டெரா, 15 வந்து பீட்டா, 18 எக்ஸா, 21 ஜீட்டா. சரிங்களா, 24 யோட்டா. ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா. ஸோ லோயஸ்ட் ஸ்டாண்டர்டில் க்யூபு 10⁻6 வரைக்கும் படிச்சிருக்கோம், பின்னாடி படிச்சிருக்க மாட்டோம், படித்து வச்சுங்க. பாருங்கள், அப்படியே 2⁻4 வந்தால் யோட்டா அப்படிங்கிறது யொக்டாவாக மாறிடும், யோட்டா எக்டோவாக மாறிடும், ஜீட்டா ஜெப்டோவாக மாறிடும், எக்ஸா ஆல்டோவாக மாறிடும், பீட்டா ஃபெம்டோவாக மாறும். பாருங்கள், டெர்ரா வந்து பீக்கோவாக மாறும், ஜீக்கா நேனோ,
அதுக்கப்புறம் தெரியும் நமக்கு மைக்ரோ, மில்லி எல்லாமே தெரியும். ஈஸியாக படிச்சுக்கலாம். ஆனால் இல்லை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற டாப்பிக்கில் நீங்கள் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதுவே வந்து இங்கே ஃபுல் டேபிளாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த இயற்கை காந்தத்துக்கும் செயற்கை காந்தத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கலாம். ஜென்ரலாக இயற்கை காந்தம் இயற்கையாகவே கிடைக்குது இல்லையா, அதனால் எப்படி இருக்குது, ஒழுங்கற்ற வடிவத்தில் இருக்கும். ஆனால் நம்மளே தயாரிக்கிறனால அது ஒழுங்கான வெவ்வேறு வடிவத்தில் இருக்கும். சரிங்களா? அதனுடைய பரிமாணத்தை வந்து சரியான பரிமாணத்தில் இருக்கும். ஆனால் இங்கே வந்து மற்றும் பரிமாணங்களை நம்ம தான் உருவாக்கும் தேவையான அளவுக்கு. ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இந்த நேச்சுரல் மேக்னெட் வந்து எப்படி இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஆனால் இந்த ஸ்ட்ராங் இருக்குது பார்த்தீங்களா, செயற்கை காந்தத்தில் நம்ம தான் தயாரிக்கிறோம். எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு வலிமையாக நம்ம இருப்போம். அப்புறம் இந்த இயற்கை காந்தம் லாங் டேர்மில் அப்படியே அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை வச்சுருக்கும். ஆனால் இது வந்து கொஞ்ச நாள் கழித்து அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இழந்துடும். ஆனால் இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த இயற்கை காந்தம் குறைந்த அளவுக்கு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் அன்றாட வாழ்வில் பெருமளவில் பயன்படுத்தக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா செயற்கை காந்தம் தான். இப்போ இந்த படத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம், வீட்டில் போய் இதை என்ன சொல்கிறாங்கிறது படிச்சுக்கலாம். என்ன அந்த படத்தில் பாருங்க, நார்த்து போல் சவுத்து போல் இருக்குது. நார்த்து போலில் அப்படியே ஒரு அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள ப்ராக்டிக்கலில் அந்த பார்ட்டிகள் இருக்கிற துகள்களை பிடிச்சி இழுத்துக்குது. அதே போல் சவுத் போல்லையும் பிடிச்சி இழுக்குது. ஸோ என்னென்ன இழுக்குது, எப்படி இழுக்குது, ஏன் இது மாதிரி ஒரு 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 ஃபிகர் வந்திருக்குது வளைஞ்சி வளைஞ்சி அப்படிங்கிறது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அரவுண்ட் எ மேக்னெட்டை சுற்றி ஒரு மின்காந்த புலம் இருக்கும். இந்த மின்காந்த புலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இங்கே நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ நார்த்துலேருந்து சவுத் போல். சரிங்களா? ஸோ இந்த காந்தப்புலம் ஊடுருவி செல்லக்கூடிய ஒரு வகையான பொருட்கள் தான். மேக்னெட்டிக் ஃபீல்டு கேன் பெனிட்ரேட் த்ரூ ஆல் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ், நாட் ஜஸ்ட் ஏர். காற்றுல மட்டும் போகாதுன்னு நினைக்காதீங்க, எல்லாத்துலேயும் போகும். இந்த எர்த்து கூட ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். அதில் வந்து பாருங்கள், ஓசோன் லேயர்ஸ், சோலார் விண்ட்ஸ் இதெல்லாம் வந்து காணப்படுது. சரி, இப்போ நம்ம மேலே ஒரு படம் பார்த்தோம்ல, அந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் தான் இங்கே கொடுத்துருக்கான். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். காந்த விசை கோடுகள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, அல்லது புரிஞ்சு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதுலேருந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கொஷின்ஸ் கொடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்பான். என்ன சொல்கிறாங்க, அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, காந்த விசை கோடுகள், அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். த ஃபோர்ஸ் ஆர் க்ளோஸ்டு, அப்படி க்ளோஸாக இருக்கும். ஃபோர்ஸ் பயங்கர பவராக இருக்கும். கண்டினியூஸ் கர்வ்ஸாக இருக்கும். எக்ஸ்டெண்டிங் த்ரூ தி பாடி ஆஃப் தி மேக்னெட். பாடி ஆஃப் தி மேக்னெட்டில் ஒரு ஒரு விசை காணப்படும், காந்த விசை ஒன்று காணப்படும். மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் நார்த் போல் அண்ட் எண்ட் அட் சவுத் போல். நல்லா புரிஞ்சுக்கோ, நார்த் போல் டு சவுத் போலுக்கு தான் இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து போயிட்டுருக்கோம். ஆனால் அப்படி போகுது இல்லையா, ஒன்றுக்கும் வெட்டிக்காது. ஸோ நெவர் இன்டர்செக்ட். There will be maximum at the poles then the equator. அதாவது அந்த எங்கெல்லாம் அந்த காந்த பகுதி இருக்குதோ அந்த துருவ பகுதியில் அதிகமாக இருக்கும், நடுப்பகுதியில் கம்மியாக இருக்கும். The tangent drawn at any point on the curved lines gives the direction of the magnetic field. ஸோ அந்த லைன் போயிட்டுருக்கதான் அதனுடைய காந்த புலத்தின் திசையை வந்து அது காட்டுகிறது. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து கரெக்டாக நீங்கள் புரிஞ்சு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இப்போ அங்கே பார்த்தோம் இல்லையா, அதை தான் இங்கே வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது இங்கே. சரிங்களா? ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமானது இருக்குது, இல்லை நீங்கள் பார்த்தா தெரியாது, நான் சொல்கிறேன் கவனிங்க. இந்த காந்த விசை கோடுகள் எப்படி போகுதுன்னு சொன்னாங்க, நார்த்து போல் டு சவுத்து போல்.
புரியுதா? நார்த்து போல்லேருந்து சவுத் போலுக்கு போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது காந்த பார், அந்த பார் மேக்னெட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வெளியில் தான். ஆனால் காந்தத்திற்குள்ளேயும் போகும். அது எப்படி போகும்னா சவுத்து டு நார்த்து போல் போகும். சரிங்களா? இத்தனை படத்தை பார்த்து இந்த முக்கியமான பாயிண்ட்டை மிஸ் பண்ணிடக்கூடாது. இன்னும் அந்த காந்த பண்புகளை இருக்கக்கூடிய சில பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கடல் ஆமையாமா, சீ டர்ட்டில்ஸ். எப்படின்னா த லார்ஜர் ஹெட்ஸ் கடல் ஆமை. அந்த கடல் ஆமை கடற்கரை ஓரம் பல ஆண்டுகளுக்கு பிறகு வந்து முட்டையிடுவோமா. பல ஆண்டுகளுக்கு பிறகு வந்து முட்டையிடும். ஆராய்ச்சி வச்சு கண்டுபிடிச்சாங்க. எப்படி அது தெரிஞ்சுக்குது, இங்கே தான் முட்டையை விட்டுருக்குது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்க முடியுதுன்னா, அதுக்கு வந்து புவி காந்த உற்பத்தி, அதாவது ஜியோமெட்ரிக் இம்ப்ரிண்டிங் போல் அந்த டர்ட்டில் வந்து தான் விட்டு அந்த காந்தப்புல வலிமையை பயன்படுத்தி எங்கே இருக்குது அப்படின்னு தேடி போயிடுவோம். சரி, இப்போ நான் எர்த்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை பற்றி தான் இங்கே வந்து படமாக உங்களுக்கு காமிச்சிருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அடுத்த ஒன்று பாருங்கள், மேக்லிவ். மேக்லிவ் அப்படிங்கிற ஒரு ட்ரெயின் இல்லையா, ட்ரெயின். இது வந்து என்னென்னா காந்த விளக்க தொடர் வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்னெட்டிக் ரிப்பல்ஷனில் அது போயிட்டுருக்குது. ஸோ ரிப்பல்ஷன் எப்படி போகுது அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியும். அதை ட்ராக் இருக்கும், ட்ராக்கு மேலே தான் வண்டி உட்காரும். சரிங்களா? ட்ராக்கு மேலே வண்டி உட்காரும். இப்போ ட்ராக்கை தான் என்ன பண்ணுவாங்க, எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணுவாங்க. ஸோ ட்ராக்கில் எலக்ட்ரிசிட்டி, அதுக்கப்புறம் ட்ரெயின்லேயும் எலக்ட்ரிசிட்டி. இப்போ ஜென்ரலி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராக்கில் எலக்ட்ரிசிட்டி கொடுத்து பர்மனெண்ட் மேக்னெட் ஒன்று வச்சு ரிப்பல்ஷன் பண்ணிடுவாங்க. இப்போது ரிப்பல்ஷன் அதிகமாகணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ட்ராக்கில் இருக்கிற எலக்ட்ரிசிட்டி குறைஞ்சிக்கிட்டு ட்ரெயினில் இருக்கிற எலக்ட்ரிசிட்டி அதிகப்படுத்துவாங்க. அப்போ ரிப்பல்ஷன் ஆகும். எப்படி ரிப்பல்ஷன் ஆகுது, ட்ரெயினில் இருக்கிற எலக்ட்ரிசிட்டி சப்ளையை அதிகப்படுத்த 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 ரிப்பல்ஷனும் அதிகமாகும். புரியுதுங்களா? ஸோ நார்த் ரிப்பல்ஷன், சவுத் ரிப்பல்ஷன் ஆகி இந்த ட்ரெயின் பாருங்கள் சாதாரணமாக வந்து 500 km/h ஸ்பீடில் வந்து போகுமாமா. சரிங்களா? இந்த மேக்லிவ் ட்ரெயின். இதே மாதிரி இந்த புறாக்களைக்கும் நம்ம என்ன பண்ணுறாங்க, இந்த காந்தத்தை கட்டி விட்டு சாதாரணமாக அவங்க வந்து போகிறாங்க. ஆனால் ஒரு வெளிநாட்டிலேருந்து பல 1000 கிலோமீட்டர் தூரம் பயணித்து திரும்பவும் தான் சொந்த ஊருக்கே போகுதுன்னா அது என்ன மீனிங்கு, அதுவும் ஒரு காந்த, ஸோ மேக்னெட்டோ ரிசப்ஷன், காந்த உணர்வு மூலமாக தான் அவங்க போயிட்டுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆன்சியன் டைம்ஸில் இதை யூஸ் பண்ணியிருக்காங்களாமா. ஒரு காலத்தில் கடல் பயணம் போகும்போது திசை காட்டும் கல்லாக காந்தத்தை தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ டைரக்ஷன் ஸ்டோன், இந்த மேக்னெட் தான் பயன்படுத்தியிருக்காங்க. Nowadays, the magnets are used to generate electricity in dynamos. ஸோ மின்சாரம் தயாரிப்பதற்கு, டைனாமோக்கள் மூலமாக மின்சாரத்தை தயாரிப்பதற்கும் இப்போ மேக்னெட் யூஸ் பண்ணுறாங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டாக என்ன அர்த்தம், மின்காந்தங்கள் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணி சாதாரண ஒரு இரும்பை அல்லது ஒரு மெட்டலில் எலக்ட்ரோ மேக்னெட்டாக மாற்றிடுவாங்க. எலக்ட்ரிக் பெல்ஸ், எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் எல்லாத்துலேயும் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. லவுட் ஸ்பீக்கர், மைக்ரோஃபோன்ஸ் எல்லாத்துலேயும் இது யூஸ் பண்ணுறோம். மேக்னெட்டோட பர்பஸஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ எம்சிஆர் முன்னாடிலாம் வந்து இந்த வங்கி காசோலை இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே வந்து எம்ஐசிஆர் வந்து நோட் பண்ணியிருப்பாங்க. இதுலேயும் அது காந்தத்தினுடைய பயன்பாடு இருக்குது. கன்வேயர் பெல்ட்ஸ், ஸ்க்ரூ டிரைவர்ஸ் எல்லாத்துலேயும் வந்து மேக்னெட்டிக்கு பர்பஸ் இருக்குது. எம்ஆர்ஐ ஸ்கேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மஞ்சள் கலர் அட்டையை பாருங்களேன். இந்த மஞ்சள் கலர் அட்டை, இந்த அட்டை என்னதுங்க, ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு, ஸோ சம்திங் எனி கார்ட்ஸ் பேங்க்கில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கார்டு தற்போது பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா இந்த பிளாக் கலரில் இருக்கிறது என்னது, ஒரு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா? இது வந்து மார்க் ஸ்ட்ரைப் அப்படிங்கிற ஒரு ஆக்சுவலாக கால் பண்ணக்கூடிய ஒரு கார்டு. இந்த கார்டு நம்ம இப்போ யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். இதுக்கு பதிலாக தான் சிப் கார்டு கொடுத்துட்டாங்க. சிப்பை யூஸ் பண்ணுறனால கொடுத்தாங்க. இது ஓல்டன் ஸ்டைலில் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ தான் இன்னும் கொஞ்சம் இந்த மேக்னட்டிசம்குள்ளே போகும் பொழுது ஒரு முக்கியமான 3
காந்த பொருட்களை நம்ம பார்க்குறோம். டயா காந்தம், பாரா காந்தம், ஃபெர்ரோ காந்தம். ஸோ டயாமேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ், பேராமேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ், ஃபெர்ரோ மேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ். ஸோ இதோடைய கம்பேரிஷன் புக்கில் இருக்கும், சிறப்பாக வந்து படித்து வச்சுக்கணும். சரிங்களா? சரி, ஒரு டயாமேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பாயிண்ட்ஸ் ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதையும் படித்து புரிஞ்சு மனப்பாடம் பண்ணிக்கணும். ஏங்க இது மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா அப்போ தான் நிற்கும். சும்மாலாம் பார்த்தீங்கன்னா மறந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன்ஸ், ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன்ஸ், ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஸோ யூ கான்ட் அனலைஸ் த டைம் ஆஃப் தி மூமெண்ட் இது எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன். ஸோ புரிஞ்சு மனப்பாடம் பண்ணால் மட்டும்தான் நிற்கும். சரி, டயாமேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்கிறோம்ல, டயாமேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ் அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு அந்த மேக்னெட்டிக் பொருளை வந்து நம்ம தொங்க விடுறோம். சரி, என்ன நடக்குது ப்ராசஸ் பாருங்கள், தொங்க விடும். தொங்க விடும்போது அந்த காந்த புலம் எப்படிமா இருக்கும்? காந்த புலத்தின் திசைக்கு செங்குத்தாக நிற்கின்றன. புரிஞ்சுக்கங்க. ஸோ டயாமேக்னட்டிக் பர்பண்டிகுலர் டு தி டைரக்ஷன், இந்த பாயிண்ட். ஸோ பர்பண்டிகுலர் டு தி டைரக்ஷன் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்டில் அது இருந்துச்சு அப்படின்னா அது டயாமேக்னட்டிக். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன, அப்படி தொங்க விடும்போது வலிமை மிகுந்த பகுதியிலிருந்து வலிமை குறைந்த பகுதியை நோக்கி செல்லும். என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் have a tendency to move away from stronger part to weaker part. It's a non-uniform. இதை வந்து சரியெல்லாம் சொல்ல முடியாது. ரெண்டாவது, இந்த டயாமேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ் காந்த புலத்திற்கு எதிரான திசையில் காந்தமாகிறது. ஸோ they get magnetized in the direction of opposite to the magnetic field. ஸோ இதான் வந்து முக்கியமான 3 பாயிண்ட்டை மனப்பாடம் பண்ணி புரிஞ்சு மனப்பாடம் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் என்ன? வாட் ஆர் தி டயாமேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. சப்ஸ்டன்சஸ், அதாவது பின்வரும் எவை டயாமேக்னட்டிக் டயாகாந்தமுடைய பொருட்கள் இல்லை. அப்போ என்னன்னு தெரிஞ்சால் தானே இல்லைன்னு சொல்ல முடியும். என்னென்னா பிஸ்மத், காப்பர், மெர்க்குரி, கோல்டு, வாட்டர், ஆல்கஹால், ஏர், ஹைட்ரஜன் அப்படின்னு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சரி, இந்த பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, இவங்கெல்லாம் வந்து காந்த பண்புகள் கொண்டவை. எப்போனா கொஞ்சம் வெப்பம் அதிகமானால் எந்த ஒரு மாற்றமும் கொடுக்காது. புரியுதுங்களா? ஸோ மேக்னெட்டிக் கேரக்டர் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் இஸ் நாட் அஃபெக்டட் பை தி எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர். அப்போ என்ன மீனிங்? ஸோ டெம்பரேச்சர் வந்து வெளியிலேருந்து இன்க்ரீஸ் ஆனால் எந்த ஒரு அஃபெக்ஷனும் ஆகாது. இது டயாமேக்னெட். அதாவது ஃபஸ்ட்டு வந்து டயாமேக்னெட்டிக் பார்த்தோம் இல்லையா? ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோங்க? ஃபஸ்ட்டு வந்து டயாமேக்னெட்டிக். ஸோ திரும்ப இங்கே டயாமேக்னெட்டிக்குடைய ப்ராப்பர்ட்டிஸுடைய திரும்ப கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதோடைய பண்புகள் எப்படி இருக்கும்? மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி இஸ் நெகட்டிவ், எதிர்க்குறி காந்த ஏற்பு திறன். ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி இஸ் ஸ்லைட்லி லெஸ் தேன் தி யூனிட்டி. இதெல்லாம் முக்கியமானதுங்க, படித்தே ஆகணும் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது காந்த உட்புகும் திறன் ஒன்றை விட சற்று குறைவாக இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ஆர் ரிப்பல்டு அண்ட் எக்ஸ்பெல்டு. சரிங்களா? எக்ஸ்பெல்டு பை டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் when placed in the magnetic field. Susceptibility is nearly temperature independent. அது காந்த ஏற்புத்திறன் கிட்டத்தட்ட வெப்பநிலையை சார்ந்தது இல்லை அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸு நீங்கள் நிறுத்தி படிச்சுக்கணும். ஸோ டயாமேக்னெட்டிக் அடுத்தது பேராமேக்னெட்டிக். நீங்கள் பேராமேக்னெட்டிக் போகிறப்ப கண்டிப்பாக டயாமேக்னெட்டை மறக்கவே கூடாது. அதை வச்சு கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? டயாமேக்னெட்டிக் எப்படி இருந்துச்சு? பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இருந்தது. இங்கே பேரலல் டைரக்ஷனில் இருக்குது, இணையாக செயல்படுகிறது. சரிங்களா? அதே மாதிரி அங்கே வலிமை மிகுந்த பகுதியிலிருந்து வலிமை குறைந்த பகுதிக்கு போணுச்சு டயாமேக்னெட்டிக். ஆனால் இங்கே வலிமை குறைந்த பகுதியிலிருந்து வலிமை மிகுந்த பகுதிக்கு போகுது. சரிங்களா? காந்த புலத்தின் திசையிலேயே காந்தமாகிறது. அங்கே எப்படி? செங்குத்தாக, ஆப்போசிட் டைரக்ஷனில் இல்லையா?
எதிர் திசையில் தான் அது காந்தமாகும். டயாமேக்னெட்டிக், பேராமேக்னெட்டிக் எப்படிங்க, அதே திசையில் காந்தமாகும். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அது ஆப்போசிட் மாதிரி. டயாவும் பாராவும் ஆப்போசிட்டில் அது செயல்படுறாங்க. எதில்? ப்ராப்பர்ட்டிஸில். எக்ஸாம்பிள் என்ன? அலுமினியம், பிளாட்டினம், குரோமியம், ஆக்சிஜன், மேங்கனஸ், சரிங்களா, நிக்கல், இரும்பு எல்லாத்தையும் படித்து வச்சுக்கணும். இரும்பு, உப்பு கரைசல். இவ்வகை பொருளின் காந்த பண்புகள் வெப்பத்தினால் மாற்றம் அடைகின்றன. அங்கே மாற்றம் அடையாது டயாமேக்னெட்டிக், இங்கே பேராமேக்னெட்டிக் மாற்றம் அடையுது. ஸோ டோட்டலாகவே நம்ம பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்குது. டயாவும் பேராவும் கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதனுடைய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், பேராமேக்னெட்டிக்குடைய மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி இஸ் பாசிட்டிவ், அங்கே நெகட்டிவ், இங்கே பாசிட்டிவ். ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி இஸ் கிரேட்டர் தென் 1, அங்கே லெஸ் தென் 1. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் அட்ராக்டட் இன்டு மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் வென் பிளேஸ்டு இன் எ மேக்னெட்டிக், அங்கே என்ன ஆகும்? ரிப்பல்ஷன் நடக்குமா? சசப்டிபிலிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி டெம்பரேச்சர், அங்கே பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றையும் நீங்கள் கம்பேரேட்டிவாக படித்து வச்சுக்கினா ஞாபகத்தில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த குறிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மீக்கடத்திகள் முழுமையான டயாகாந்த பொருட்கள் ஆகும். டயாகாந்த பொருட்கள் மீக்கடத்திகளாக மாறும் பொழுது மீக்கடத்தியிலிருந்து காந்த பாயம் விலகி தள்ளப்படும். இந்நிகழ்விற்கு மெய்சனர், இந்த மெய்சனரை படித்து வச்சுக்கணும். ஸ்பெல்லிங்கில் பார்த்துங்க, MEISSNER, மெய்சனர் எஃபெக்ட், மெய்சனர் விளைவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்து. ஸோ தேர்ட் ஒன் ஃபெரோமேக்னெட்டிக். ஃபெரோமேக்னெட்டிக்கு, டயாமேக்னெட்டிக்கு, அதுக்கப்புறம் நாங்கள் பேராமேக்னெட்டிக், இந்த மூணையும் கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஃபெரோமேக்னெட்டிக் சொல்லும் பொழுது when suspended in a external uniform magnetic field they will align themselves parallel. அப்புறம் என்ன மீனிங் இது? ஃபெரோமேக்னெட்டிக் வந்து பேராமேக்னெட்டிக் மாதிரியே வேலை செய்யுது. டயாமேக்னெட்டிக் வந்து இப்படி பர்பண்டிகுலர் இருக்கும். they move quickly from weaker part to stronger part. அப்புறம் என்ன மீனிங்கு? பேராமேக்னெட்டிக் மாதிரியே இருக்குது, டயாமேக்னெட்டிக் மாதிரி இல்லை. strongly magnetized in the direction of the field, இதுவும் பேராமேக்னெட்டிக் மாதிரியே இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் பேராமேக்னெட்டிக்கும் ஃபெரோமேக்னெட்டிக்கும் ஒரே மாதிரியாகவே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், அயான், கோபால்ட், நிக்கல், ஸ்டீல் அலாய்ஸ். இப்போது மேக்னெட்டிக் கேரக்டர் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் இஸ் அஃபெக்டட் பை தி எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர். ஸோ எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் என்னங்க அஃபெக்ட் ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பேராமேக்னெட்டிக் மாதிரியே இருக்குது. when they are heated they become paramagnetic. அது ஃபெரோமேக்னெட்டிக்கை நீங்கள் ஹீட் பண்ணிட்டீங்கன்னா அது பேராமேக்னெட்டிக்காகவே மாறிடும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பண்பு, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவங்களுடைய பண்புகள் மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி இஸ் பாசிட்டிவ், பேராமேக்னெட்டிக் மாதிரி. ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி இஸ் லார்ஜ், ஒப்புமை உட்புத்திறன் வந்து அதிகம். Magnetic fields are strongly affected the ferromagnetic materials when placed in the magnetic field. Inversely proportional இருக்குது susceptibility, காந்த ஏற்பு திறன். ஸோ எல்லாமே வந்து பேராமேக்னெட்டிக் மாதிரியே இருக்குது ஃபெரோமேக்னெட்டிக். இந்த கம்பேரிஷன் எதுவும் கொடுத்துருக்காங்க. இப்போ படித்ததை ஒரு ஒப்பீடு கொடுத்துருக்கான் பாருங்கள். ஸோ இந்த ஒப்பீடு வந்து நீங்கள் திரும்ப வீட்டில் உட்காந்து இதை டவுன்லோட் பண்ணி புக்கிலையும் இருக்குது, படிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், Curie-Weiss விதி, Curie-Weiss லா. Curie-Weiss லா என்னங்க அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தோம்னா யார் என்னென்ன பேராமீட்டர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க திங்க் பண்ணி பாருங்கள். டெம்பரேச்சர் அப்படிங்கிற பேராமீட்டர்ஸ் எடுத்தோன்னே படித்து மனப்பாடம் பண்ண முடியாது, பண்ணலாம், ஞாபகம் இருந்த மாதிரி இருக்கும், ஆனால் மறந்து போயிடும். அதனால தான் நீங்கள் உள்ளே இது போகும்போது இப்போ சார் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் Curie-Weiss லா, எனக்கு என்னன்னே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு பாரு என்னென்னா. ஸோ பேராமீட்டர் ஞாபகம் வச்சுக்கோ. டெம்பரேச்சர் இருக்குது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ. அடுத்தது ஃபெரோமேக்னெட்டிக் இருக்குது ரெண்டாவது, சரிங்களா. பேராமேக்னெட்டிக் இருக்குது. இப்போ என்ன நடக்குது இந்த Curie-Weiss லாவில்? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா
டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா the ferromagnetism is decreased due to increased thermal agitation of the atomic time bolts. இந்த பர்டிகுலர் லைனு அப்படியே ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க, அதை படிச்சுக்கோங்க. வெப்பநிலை உயரும்போது அணு இரு முனைகளின் வெப்ப கிளர்ச்சி அதிகரிப்பதால் ஃபெர்ரோ காந்தத்தன்மை குறைஞ்சிருது. சிம்பிளாக சொல்லிடலாமா? எதுக்குங்க டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆனால் ஃபெர்ரோ மேக்னட்டிசம் ப்ராப்பர்ட்டிஸ் குறையுது அப்படின்னா அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கான் பாருங்கள். அந்த காந்தத்தின் இரு முனைகளில் வெப்ப கிளர்ச்சியாமா தெர்மல் அஜிடேஷன் நடந்தது, சரிங்களா? எங்கே? அட்டாமிக் போல்ஸில். அதனால தான் அது ஃபெரோ காந்தத்தன்மை குறைஞ்சிருச்சாமா. ஆனால் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் என்ன ஆயிடுது? த ஃபெரோ மேக்னட்டிக் மெட்டீரியல் பிகம்ஸ் பேராமேக்னட்டிக். புரிஞ்சிருச்சா? திஸ் டெம்பரேச்சர் இஸ் நோன் அஸ் Curie temperature TC. புரியுதா? இதை ஞாபகம் வச்சுக்கோ. Curie temperature, Curie Weiss law. ஸோ இது வந்து நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ரிலேட்டட் தான் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், முக்கியமானது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். காந்த பாயம், அது காந்த புலம், இது காந்த பாயம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னா என்ன? மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா காந்தத்துக்குள்ளேயும் காந்தத்துக்கு வெளியேயும் காந்த புலக்கோடுகள் செல்லும். காந்த புலக்கோடுகள் செல்லும். ஆனால் அது எத்தனை கோடு போகுது அப்படி நம்ம எண்ணவே மாட்டோம். ஏதோ ஃபீல்டு இருக்குது அப்படின்னு விட்டுருவோம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம்? த நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன் பாசிங் த்ரூ எ கிவன் ஏரியா, அதுதான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். புரியுதுங்களா? அதாவது ஒரு காந்தத்தில் எத்தனை காந்த புலக்கோடுகள் செல்கிறது அப்படின்னு இந்த கவுண்டிங் பண்ணுறோம் இல்லையா, அந்த கவுண்டிங் தான் காந்த பாயம். அப்போ கவுண்டிங் வந்து காந்த பாயம், அந்த அந்த ஃபீல்டு போகிறத வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, த நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன் crossing unit area kept normal to the direction field lines called magnetic flux density. காந்த பாய அடர்த்தி. புரியுதுங்களா? ஓரலகு பரப்பில் காந்த விசை கோடுகளுக்கு செங்குத்தாக எத்தனை கோடுகள் போதுன்னு சொல்கிறது தான் காந்த பய அடர்த்தி. இதை ஞாபகம் வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லிட்டா, இப்போ நம்ம மக்கள் தொகை அடர்த்தி கேள்விப்பட்டிருக்கல. மக்கள் தொகை அப்படின்னாலே வந்து 7 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோ. ஆனால் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது, அது ஒரு கிலோமீட்டர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ 555 பேர் இருப்பாங்கன்னு சொல்கிறதுக்கு பேர் பாப்புலேஷன் டென்சிட்டி, மக்கள் தொகை அடர்த்தி. அதே மாதிரி தான் ஓரலகு பரப்பில் எத்தனை கோடுகள் செங்குத்தாக செல்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணிக்கையை தான் காந்த பாய அடர்த்தி அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? சரிங்க. இந்த எண்ணிக்கை, அந்த கோடுகளின் எண்ணிக்கை குறைஞ்சா லோ ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, அதிகமாக இருந்தால் மோர் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதை பாருங்கள். அடுத்தது மேக்னெட்டிக் ஷீல்டிங். மேக்னெட்டிக் ஷீல்டிங், காந்த காப்பிடல். இது எங்கே பயன்படுத்துகிறாங்க? இந்த டிஸ்கில் இருக்குல்ல, ஹார்ட் டிஸ்க்கு, அந்த ஹார்ட் டிஸ்கில் தான் பயன்படுத்தக்கூடியது. அங்கே வந்து அந்த மேக்னெட்டிக் ஷீல்டு வச்சு அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை அதை ஃபாலோ பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது எங்கே பயன்படுது அப்படின்னா, கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் ஸ்டோர் இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸிங் மேக்னட்டிசம் அப்படின்ற லைனை மட்டும் தெரிஞ்சாலே போதும். இதை பயன்படுத்தக்கூடிய இரும்பு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நிக்கல் அயான் அலாய். நிக்கல் அயான் அலாய் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுங்க, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒருத்தர் வராரு, ஒரு சயின்டிஸ்ட். எங்கே? டேனிஷ் ஃபிசிஸ்ட் அண்ட் கெமிஸ்ட். இவர் தான் ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சார். என்னன்னா, he discovered electric currents create magnetic fields. electric currents create magnetic field. அப்போ சிம்பிளாக சொல்லிடலாமா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு.
ஏதாவது எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணி ஒரு ஒரு உலோகத்தை மேக்னட்டாக கன்வெர்ட் பண்ண அளவுக்கு இவர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. இவர் பேர் ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஒரெஸ்டர். மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஒரெஸ்டர், டேனிஷ் ஃபிசிஸ்ட்டு. He discovered the electric currents create magnetic field. The first connection between electricity and magnetism. ஸோ இவர் வரதுக்கு முன்னாடி 1824க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, எலக்ட்ரிசிட்டி வேறப்பா, மேக்னட்டிசம் வேற அப்படின்னு தான் இருந்தது. ரெண்டையும் ஒப்பிட்டு, சரிங்களா, ரெண்டையும் ஒப்பிட்டு சொல்லிட்டார் இவர். ஸோ ரெண்டையும் ஒப்பிட்டு என்ன சொன்னாருங்க, எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அப்படின்னு ஒரு கொண்டு வந்தார் இந்த ஒரெஸ்டர். ஸோ ஒரெஸ்டர் இருக்காருங்களா, இவர் வந்து ஒரு அமைப்பு வரை நடத்தினார். ஸோ எஸ்என்யூ அப்படிங்கிற சொசைட்டி நடத்தி அதில் நேச்சுரல் சயின்ஸ், இயற்கை விஞ்ஞானம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காருங்க இவர். ஸோ அடுத்த ஒரு சயின்டிஸ்ட்டு பாருங்கள், இவர் பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவர், சரிங்களா. இவர் என்ன சரிக்காருன்னா எலக்ட்ரோ மேக்னட்டிசம், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. அவர் வந்து என்ன சொன்னார்னா ரெண்டுக்கும் கனெக்ஷன் பண்ணி கொடுத்தாரு. இவர் ப்ரூஃபே பண்ணிட்டார். மின்காந்தவியல், மின் வேதியன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே அவர் ஆரம்பித்தாருங்க. யார் அவர்னா மைக்கேல் ஃபாரடே. மைக்கேல் ஃபாரடே வந்து அவர் தான் எலக்ட்ரோ மேக்னட்டிசம், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. இது மட்டும் இல்லாமல் இவர் பாருங்கள் நிறைய தத்துவங்கள்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. The principles underlying electromagnetic induction, diamagnetism, electrolysis. மின்னார பகுப்பு முறை, டயாகாந்தத்தன்மை, மின்காந்த தூண்டல் எல்லாத்தையுமே பண்ணவர் இந்த மைக்கேல் ஃபாரடே கண்டுபிடிச்சி உலகத்துக்கு கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ ஃபாரடே இவர் கண்டுபிடிச்ச அந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய மேக்னட்டிக் ஃபீல்டு இண்டக்ஷன், எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் தான் அதனுடைய எஸ்ஐ அலகு அப்படின்னது ஃபாரடே. ஸோ எஸ்ஐ யூனிட், த கெப்பாசிட்டன்ஸ் நேம்ஸ் ஹானர், அவருடைய நேம் வச்சு தான் பண்ணாங்களாமா. ஃபாரடே அவர் வந்து கண்டுபிடிச்ச அந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய அவர் நேம்லே வந்து அதை வச்சுக்கிட்டாங்க. இது அப்படியே ஐசக் நியூட்டன், ஜேம்ஸ் கிளர்க் எல்லாரும் இது ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாரடே இஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் சயின்டிஃபிக் டிஸ்கவர்ஸ் ஆஃப் ஆல் டைமில் வந்து இருந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபாரடே அவருடைய விதி, த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன சொல்கிறாங்க, வென்னவர் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தான் தெரியும் இல்லையா, எத்தனை கோடுகள் உள்ளதுன்னு, லிங்க்டு வித் க்ளோஸ்டு சர்க்கியூட் சேஞ்சஸ், இஎம்எஃப்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் இன்டியூஸ்டு இன் எ சர்க்கியூட் which lost in circuit as long as the magnetic flux is changing. முதல் விதி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, புரிஞ்சு மனப்பாடம் வச்சுக்கோ. என்ன சொல்கிறாங்க, ஒரு மூடிய சுற்றுக்குள்ள காந்த பாயம் இருக்கு இல்லைங்களா, அது மாறிச்சு அப்படின்னா, மாயும்போது சுற்றில் ஒரு மின்னியக்க விசை தூண்டப்படுகிறது. ஸோ காந்தப்பாயம் மாறும் பொழுது, ஒரு சுற்றில் காந்தப்பாயம் மாறும் பொழுது மின் இயக்கு விசை தூண்டல் உருவாகுது. இந்த மின் இயக்கு விசை இந்த சுற்றில் காணப்படுவதை நம்ம பார்க்குறோம். இதான் முதல் விதி. இரண்டாவது விதி என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா, ஒரு மூடிய சுற்றில் தூண்டப்பட்ட மின் இயக்கு விசையின் எண் மதிப்பு நேரத்தை பொறுத்து சுற்றுடன் தொடர்பு உடைய காந்தப்பாய வீதத்திற்கு சமமாகும் அப்படின்னு படிச்சிங்கன்னா மண்டவிலை ஏறாது. எப்படி சொல்கிறேன் பாருங்கள், முதல் விதி சொல்கிறேன், இரண்டாவது விதி ஷார்ட்டாக ஒரே லைனில் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது காந்தத்தின் மூலமாக எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது முதல் விதி, காந்தத்தை பாய்த்து அது எலக்ட்ரிசிட்டி பாய வச்சு காந்தத்தை உருவாக்குறது இரண்டாவது விதி. புரிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் நீ இதை உட்காந்து நீ படிச்சுக்கோ. முதல் விதியில் என்ன சொல்கிறாங்கப்பா, அது மேக்னெட்லேருந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இரண்டாவது விதி எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணி மேக்னெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டுக்கும் ஆப்போசிட்டாக ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா இருக்குது, பார்த்துக்கோ. த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அந்த லிங்க்டு வித் காயிலில் ஒரு முக்கியமான
ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கான் பாருங்கள், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். யார்? எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எப்சிலான் டி பை பி டிவைடட் பை டிடி என்னதுங்க? இஃப் தி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் ஈச் டர்ன் ஆஃப் தி காயில் சேஞ்சஸ் பை டி ஃபை in a time dt, it induced EMF பற்றி படிக்கிறது சரில. அதாவது மின்காந்த தூண்டல் உருவாக்கக்கூடிய எப்சிலான் டி ஃபை பி டிடி அப்படிங்கிற ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோ, படித்து வச்சுக்கோ, கேட்பாங்க. ஃப்ளெமிங் வரார். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முக்கியமான பாயிண்ட். ஃப்ளெமிங் தன்னுடைய லெஃப்ட் ஹேண்டையும் ரைட் ஹேண்டையும் பயன்படுத்தி ஒரு முக்கியமான கான்செப்டை சொல்லிட்டு போயிட்டார். இவர் மட்டும் இது சொல்லாமல் இருந்தால் நம்ம இப்போ ஃபேனுக்கு கீழே உட்கார மாட்டோம், விசிறி வச்சு தான் ஆடிட்டுருப்போம். புரியுதா? ஃபேன் சுற்றுறதுக்கு காரணம் இவருடைய ரூல் தான். ஏன்னா மோட்டரில் இருக்கக்கூடிய அந்த காயில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் இண்டக்ஷன். தண்ணி இருக்கு இல்லையா, இந்த சப்மர்சிபிள் போர் வந்து பம்ப் பண்ணி மேலே இழுக்குது இல்லையா, அந்த மோட்டாருக்குள்ளே இருக்கிறது இவருடைய ரூல்ஸ். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இவருடைய ரூல்ஸ் ஏகப்பட்ட ரூல் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். த லெஃப்ட் ஹேண்ட் ரூல், இடக்கை விதி. இப்போ இடக்கை விதி வச்சு சொல்கிறாரு பாருங்கள், இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா மேலே, பெருவிரல், அது வந்து மோஷனை குறிக்குதாமா. பாருங்கள், இந்த ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூலில் கட்டை விரல், பெருவிரல் சொல்கிறோம் இல்லைங்களா மேலே பெரிய விரல், அது என்ன குறிக்குது பாருங்கள்? மோஷனை குறிக்குது, மறந்துடாதீங்க, மோஷன். அதே மாதிரி ஆள்காட்டி விரல் வந்து லைன் ஆஃப் ஃப்ளக்ஸ், நடுவிரல் வந்து என்னது? டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். இந்த மூணுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போது ஒரு மேக்னெட்டுக்கு அந்த மேக்னெட்டில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும்போது டைரக்ஷன் ஆஃப் கரண்ட், மின்னோட்ட திசையை குறிப்பது எது அப்படின்னு கேட்பாங்க. நடு விரல் சரிங்களா. அதே வந்து காந்த புலத்தை குறிக்கிறது எது அப்படின்னா அந்த ஆள்காட்டி விரல் சரிங்களா, 4 fingers. தம்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மோஷன். ஸோ தம்ப் எம் சவுண்டு வச்சுக்கோ, மோஷன் இயக்கம். இந்த 3 பேஸ் பண்ணி தான் நிறைய மோட்டார்ஸ் இன்றைக்கி வந்து ஓடிட்டுருக்குது சரிங்களா. அப்படியே ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறாரு. ரைட் ஹேண்டில் என்ன பண்ணுறாரு? சேம் தம்பை வந்து மோஷன், அதே ஆள்காட்டி விரல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, டைரக்ஷன் ஆஃப் தி கரண்ட் வந்து செகண்ட் ஃபிகரை யூஸ் பண்ணுறாரு. ஸோ ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான், ஆனால் அதோடைய கான்செப்ட் லைட்டாக சேஞ்ச் ஆகுது. இப்போ இது ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இது மாதிரி கொஷின்ஸ் வர்றதை எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ் மனப்பாடம் பண்ணி இல்லை, ஒர்க் பண்ணி தெரிஞ்சு புரிஞ்சு வச்சுக்கோ. ஏ கண்டக்டர் ஆஃப் லென்த் 50 சென்டிமீட்டர், அது ஒரு 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 ஒயர் வந்து நீளம் 50 சென்டிமீட்டர் ஆமாம். ஸோ கண்டக்டர் ஆஃப் லென்த் அப்படிங்கிறது ஒரு நீளம். Current 5 amps is placed perpendicular to the magnetic field of the induction 2 × 10⁻³ Tesla. Find the force of the conductors. ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் தி கண்டக்டர் ஃபார்முலாஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம எங்கேயும் பார்க்கல, அதை விட்டுறக்கூடாது, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. F = ILB. F = ILB. ஐங்கிறது என்ன ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும், எல்லுங்கிறது என்ன, பிங்கிறது என்ன. ஸோ பிங்கிறது டெஸ்லாவில் குறிக்கும், புரியுதா? 2 × 10⁻³ கிளியரா. நெக்ஸ்ட்டு எல்லுங்கிறது லென்த்தை குறிக்கும், 50 சென்டிமீட்டரை நம்ம என்ன பண்ணணுங்க, அப்படியே வந்து ஒரு மீட்டராக மாற்றிக்கணும். 50 × 10⁻² போட்டுக்கணும். ஸோ கரண்ட்டு ஐங்கிறது கரண்ட்டு 5 amps, அப்படியே மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் ஆப்ஷன்ஸில் எப்படி இருக்கோ அது மாதிரி கன்வெர்ட் பண்ண தெரியணும் சரிங்களா. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு கேள்வி. A current carrying conductor of a certain length kept perpendicular to the magnetic field experience of the force. What will be the force if the current is increased 4 times of the length and half of the. ஸோ இது மாதிரி கேள்விகள் அதிகமாக கேட்பாங்க. அதாவது பாருங்கள், நம்பர்ஸே இல்லை, ஜஸ்ட்டு வந்து 4 times 3 times உடைய கம்பரிஷன் லென்த்து கொடுத்துட்டாங்க. ஸோ அஸ் யூஷுவல் F = ILB போட்டுக்கோ. ஓகேவா? இப்போ என்ன சொல்லிருக்கான்? when current is increased 4 times, அப்போ 4I, length is half na L/2,
மேக்னெட்டிக் ஃபீல்ட் ட்ரிபிள், அவ்வளோதான். F1 ஈக்குவல் டு 6F அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஃபோர்ஸ் இஸ் இன்க்ரீஸ்டு 6 டைம்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இப்போ படித்ததை லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அந்த ரைட் ஹேண்ட் ரூலில் பேஸ் பண்ணி இந்த மோட்டருடைய எப்படி அதை உள்ளே வந்து பொருத்திருக்காங்க, எப்படிலாம் ஓடுது அப்படின்னு சொல்லி, என்னென்ன மேக்னெட் இருக்குது பாருங்கள், மேக்னெட் இருக்குது தெரியுது, காயில் தெரியுது, எவ்ரிதிங் இருக்குது. ஸோ இதை ஜஸ்ட் இப்படி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. எங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு வருது, எங்கே மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து ஜெனரேட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே போதும். ஸோ இது மாதிரி பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ண உடனே ஃபேன் இருக்கக்கூடிய மோட்ரு ஓடி ஃபேன் ஓடிட்டுருக்குது. இது மாதிரி எல்லாமே சம்மந்தப்பட்டது அனைத்தும் அப்படி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ படித்தது தான் என்னங்கிறது நம்ம இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்லேயும் இங்கே இருக்கும், இங்கிலீஷ்லையும் பார்த்துங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம். எல்லாம் வந்து எஸ்எஸ்சி ஆர்ஆர்பியில் கேட்ட கொஷின்ஸு. ஸோ பாருங்கள், எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃப்ளக்ஸ் ஈஸியாக சொல்லிடலாங்க. எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃப்ளக்ஸ் வந்து வெப்பர். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு டெஸ்லா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து வெப்பர். படித்து வச்சுக்கோ, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. விச் ஆர் தி ஃபாலோயிங் இஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபெரோ மேக்னெட்டிக் கேட்டாங்க இல்லையா? ஃபெரோ மேக்னெட்டிக் பொருள் எதுங்க? நிக்கல். ஃபெரோ மேக்னெட்டிக் வந்து நிக்கல், மறந்துடாத. தங்கம் தாமிரம்லாம் என்ன இருக்குதுங்க? டயாமண்டில் வந்துடும், பார்த்துக்கோ. பிஸ்மத்லாம் வந்துடும். அடுத்தது, எ ஃப்ரீலி சஸ்பெண்டட் மேக்னெட் ஆல்வேஸ் அலைன்ஸ் இட்செல்ஃப் இன் விச் டைரக்ஷன் கேட்டுக்காங்க இல்லையா? ஒரு 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 காந்தத்தை தொங்க விட்டோம்னா அது எந்த டைரக்ஷன் போகும் அப்படின்னா நார்த்து சவுத் தான் போகும். நார்த்து ஈஸ்ட், நார்த்து வெஸ்ட்லாம் போகாது. இது சிம்பிளஸ்ட் கொஸ்டின். The temperature at which the ferromagnetic material lost its magnetic properties becomes paramagnetic is known as. அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ஃபெரோமேக்னெட்டிக் வந்து பேராமேக்னெட்டிக்காக மாறிடுவோமா? அந்த டெம்பரேச்சருக்கு என்ன பேர்? கியூரி டெம்பரேச்சர். படித்தோம் இல்லையா? ஈஸியாக டேட் கொஷின்ஸ். Which rule is used to determine the direction of the magnetic field around a straight current carrying conductor? பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? ஸோ மேக்ஸ்வெல்ஸ் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். மேக்ஸ்வெல் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலில் தான் இந்த கரண்ட் கேரியிங் கரண்ட், ஸோ மின்னோட்டம் பாயும் ஒரு நேரான கடத்தில் சுற்றியுள்ள காந்த புலத்தின் திசையை கண்டறிய பயன்படுத்தக்கூடிய விதி அப்படிங்கிறது வந்து இந்த மேக்ஸ்வெல் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். அதே மாதிரி த கோர் ஆஃப் அன் எலக்ட்ரோ மேக்னெட் இஸ் ஐடியலி மேட் அப் ஆஃப் விச் மெட்டீரியல்? மின்காந்த உலகம் எதனால் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னா தேன் இரும்பு மூலமாக, சாஃப்ட் அயன் இருக்கு இல்லையா, அதில் செய்யப்பட்டுள்ளதமா. அதே போல் மூவிங் எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் ப்ரொடியூஸ், ஸோ நகரும் மின்னோட்டங்கள், எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் எதை உருவாக்குகிறதுனா மின்புலம் மற்றும் காந்தப்புலம் இரண்டையும் உருவாக்குகிறது. மூவிங் எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் வந்து ப்ரொடியூஸ் போத் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. The magnetic field inside a long and straight current carrying solenoid is solenoid. அது வரிச்சுருள் மாதிரி இருக்கும். அது என்னது அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இருக்கக்கூடிய காந்தப்புலம் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. எப்படி இருக்கும்? The same at all points. அனைத்து புள்ளிகளிலும் இது சமமாக இருக்கும். So how can a galvanometer be converted into ammeter? பாருங்க சார், கால்வனோமீட்டருங்கிறது எப்படி அம்மீட்டராக மாற்றப்படுகிறது அப்படின்னு. எந்த இணைப்பு மூலமாகனா அப்படின்னா பக்க இணைப்பில் குறைந்த மின்தடையை இணைப்பதன் மூலம். ஸோ பை கனெக்டிங் தி லோ ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல். படித்து வச்சுக்கோ, இந்த கொஷின்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்கான். ஸோ வாட் இஸ் த பிரைமரி காஸ் ஆஃப் எர்த் மேக்னட்டிசம்? இது வாட் இஸ் த பிரைமரி காஸ் ஆஃப் எர்த் மேக்னட்டிசம்? டைனமோ எஃபெக்ட். The dynamo effect in the Earth's liquid outer core அப்படிங்கிறது தான் வாட் இஸ் த பிரைமரி காஸ் ஆஃப் எர்த் மேக்னட்டிசம். ஸோ ஒரு பொறுத்துக கேட்டிருக்கான் பாருங்கள், பொறுத்துகெல்லாம் இல்லை வரும், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பார்த்துட்டு வந்தோம். என்னது? வெப்பர். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது வெப்பரை குறிக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு டெஸ்லா. மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த் காந்தமுனை வலிமை, சரிங்களா, எதில் இருக்கும்? அதே மாதிரி பெர்மியபிலிட்டி காந்த உட்புகும் திறன் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வந்து ஆம்பியர் மீட்டரில் இருக்கும். அதே மாதிரி பெர்மியபிலிட்டி அப்படிங்கிறது ஹென்ரி மீட்டரில் இருக்கும். ஸோ எல்லாம் படித்து வச்சுக்கோங்க, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ நீங்கள் வீட்டில் படிக்கும்போது புக்கெல்லாம் வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி பார்த்துக்கணும்.
ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் ஒரு டாபிக் பார்க்கலாம்.